தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்க்கதன் மூலியமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, கேரளாவுல ஃபேன் பேஸ் வந்து மிக அதிக அளவுல தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கு. இதனால கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். பாண்டிச்சேரி அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா தாவேகா இருக்கும். இதே மாதிரி கர்நாடகாலையும் ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலுமே வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து ஒரு ஓட் பேங்கா 50% மாறினா கூட இந்த எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு புத்துயிர் பெற்று மறுமலர்ச்சி வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இருக்கிற 22 எம்பி திமுக எம்பிகளை தக்க வச்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் முடிவெடுப்பாங்களா, இல்ல தொலைநோக்கு பார்வையில எதிர்காலத்தை பார்த்து சிந்திச்சு காமராஜர் ஆட்சி நம்ம வந்து பறி கொடுத்துட்டோம், தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழகத்துல வந்து ஒரு நல்லாட்சி அமைவதோட அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிலும் வந்து காங்கிரஸோட கருத்தை வலுப்படுத்தணும் நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா உண்மையாலுமே சொல்ல போனா கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக போட்டி போட்டு உம்மன் சாண்டி அவரோட மறைவுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி புத்துயிர் பெறுமாங்கிறது சந்தேகத்துலதான் இருக்குது. அடுத்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருங்கிற மாதிரி எங்க கருத்து கணிப்புகள் வருது. இதெல்லாம் வந்து யோசிக்காமையா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்க போறாரு? கண்டிப்பா யோசிப்பாரு. செல்வ பெருந்தகை அவர்களை தவிர அனைத்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தாவேக்காவோட போடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தலைமைக்கு அனுப்புறதா வந்து ஒரு செய்தி.